கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து, அவர் பிறந்ததின் நோக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு? நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆரம்பத்தில் தெரியல. சைக்கிள் அங்கங்க சுத்திக்கிட்டு இருப்பேன் 7-8 வயசுல. 13 வயசுல கடற்கரையில் ஒரு தடவை கூட்டாளிங்க கூட போய், நீச்சல்லாம் வராது, இன்னும் நீச்சல் தெரிஞ்ச மாதிரி பாஞ்சிட்டோம். கூட்டாளிங்க முன்னுக்குலாம் கொஞ்சம் கம்பா காட்டணும்ல. என் கூட வந்தோன்னு எவனுக்குமே நீச்சல் தெரியாது. உனக்கு தெரியுமா விஜயன் கேட்டாங்க. நான் பல்ட்டில் அடிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி 4 பேர் நம்பி வந்துட்டானுங்க. நம்பி வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, கடல் என்ன கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்குது. தோலோங்க கை காட்டுற அளவுக்கு போயிருச்சு. என்னடா மச்சி, பாஞ்சி அடிப்ப, நீந்தி அடிப்ப, இப்படிலாம் சொன்னேன். ஆனா நம்ப மாட்டீங்க, யாரோ என்னை இழுத்து வந்து வெளியே விட்ட மாதிரி இருந்துச்சுங்க. உள்ள போனேன்னா எப்படிதான் வெளியே வந்தனே தெரியல. அப்பதான் வெளியே வந்தோன்னு எனக்கு முதல் புரியல. ஐயோ செத்து போயிருப்பேன். ஆனா கூட்டாளிட்ட என்னன்னா கால் சுளுக்கிச்சு மச்சின்ட்டேன். நம்மளுக்கு கதை ஓடவா சொல்லி தரணும்? சோத்திலே பூசணிக்காவை மறைச்சிருவோம்ல. அப்ப இந்த கூட்டாளிங்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லும் போது, அவன் கால் எடுத்துக்கிச்சா உனக்கு? அப்பயும் அவன் கதையை விட்டாச்சு. அப்புறம் பாத்ரூம் குளிக்கும்போது நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், செத்து போயிருப்போம். ஒரு காலம் வந்தது, எத்தனையோ சோதனைகள் மத்தியில் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து சேர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஆகி இருக்கிறாரு. நீங்க 38-39 வயசுக்குள்ள போற, நீங்க திரும்பி பார்க்குற கர்த்தர் நல்லவராக இருந்தா. அப்பதான் ஒன்று கண்டுபிடிச்சேன், கடவுள் இருக்கிறாரு. நான் எப்பயோ செத்து போயிருப்பேன், எப்பயோ பூமியை விட்டு இல்லாமல் போயிருப்பேன். 3 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில சில மரண சம்பவங்கள் என் வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்தே இருந்தது. ஆனா ஆண்டவர் 25 வயதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டார். அப்படியே என் வாழ்க்கை மாற்றப்பட்டது. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நீ காலையில் எழுந்திருக்கும் போது ஒன்று யோசிச்சேன், நான் இன்னைக்கு உயிரா இருப்பதற்கு ஆண்டவருக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க உயிரா இருக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த ஆக்சிடென்ட்டும் நீங்க பிறக்கல, கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இல்லை பாஸ்டர், பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அப்போ தான் பிறந்தானா பாஸ்டர்? முன்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்கு குப்பத்தூர்லேருந்து பொறுக்கினாங்க பாஸ்டர். முன்னெல்லாம் யாராவது அக்கா தங்கச்சி சேட்டை போட்டாங்கன்னு சொல்லி உன்னை குப்பையில எடுத்தாங்க தெரியுமா, நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படி சண்டை போட்டுக்குவோம் சின்ன வயசில். ஆனால் இப்போ தெரியுது, குப்பையிலேருந்து வரல, அவருடைய பிளான்லேருந்து வந்திருக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்கள், நம்மளாம் பிளானோட வந்திருக்கிறோம். அப்போ நம்மளாம் பிளானோட வந்திருக்கிறோன்னா, அப்போ ஒரு தெய்வம் பூமிக்கு வந்திருக்கிறாருன்னா பிளானோட தானே வந்திருப்பாரு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னா, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா, எனக்கு ஒரு திட்டம் இருக்குன்னா, அப்ப அவரு பூமியில கால் வச்சதுக்கு கண்டிப்பா ஒரு திட்டம் இருக்கும். நீல் ஆம்ஸ்ட்ராங் எத்தனை பேருக்கு தெரியும்?